என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல கான்செப்டுங்க. இதை உன்னிப்பாக கவனிங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன நம்முடைய வேதங்களில் இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்ட கதைகளை வச்சு தான் இனிமேலேருந்து நம்ம பல அர்த்தங்கள் அதிலேருந்து பார்க்க போகிறோம். வாசுகி பாம்பை வச்சு அந்த மேருமலையை வச்சு பார்க்கடலை கடைவாங்க தேவர்களும் அசுரர்களும். அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. கடையும் போது அதுலேருந்து லட்சுமி வருவாங்க, அதுலேருந்து பலவித விஷயங்கள் வரும், காமதேனு வரும், இந்த மாதிரி வரும். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பாங்க. கடைசியில் அமிர்தன்ற ஒரு விஷயம் வரும். அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, யாரும் எடுத்து உரிமை கொண்டாடக்கூடாது, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும்னு பகிர்ந்தளிப்பாங்க. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்மளுடைய மேட்ரு இல்லை, ஆனால் இதில் ஆழ்ந்திருக்கு பார்த்தீங்களா மெசேஜ். அதை உணர்ந்து பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். ஸோ மத்து காமதேனு மன்னிக்கணும் வாசுகின்ற பாம்பு தேவர்கள் அசுரர்கள் பிடிச்சி இழுத்து மற்ற கடையிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆழகால விஷம் வருது, சிவன் அதை சாப்பிட்றாரு. அதெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஆனால் இந்த கதையை நம்ம யோசித்து பார்த்தோன்னா, பாம்புன்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு மற்ற கடைஞ்சா கண்டிப்பாக பாம்புக்கு நோகும். எல்லா விஷயங்களும் இருக்குது, எவ்வளோ மேட்டர்கள் இருக்குது. ஆனாலும் இந்த கதைகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய பகுத்தறிவு, அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடாது, மன்னிச்சிருங்க, அதுதான் திரும்ப திரும்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சிந்தனை சக்தியை மேம்படும் பொழுது, சிந்திக்கும் அறிவு மேம்படும் போது, இதை நாம் யோசித்து பார்க்கும்போது அவங்களே கால ஓட்டத்தில் நம்முடைய சந்ததியினர் கண்டுபிடிச்சிப்பாங்கன்றதுக்காக தான் இது போன்ற கதைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது அது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். விடாமல் கவனித்து கேளுங்க, அப்போ தான் இதோட உண்மையான கருத்து உங்களுக்கு புரியும். இப்போ பாம்புன்னு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு நிலையை தான் அந்த பாம்புன்ற விஷயமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய உணர்வு நிலை பார்த்திங்கன்னா பாம்பை போல் நீண்டு 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 வெளியவே ஓடிட்டுருக்கும். ஸோ அது ஒரு நீளமான விஷயம், அதுக்கு எல்லைன்றதே கிடையாது. பல விதத்தில் அந்த உணர்வு நிலை நீளும். அது மனமாக உருவெடுக்கும், கற்பனையாக உருவெடுக்கும், எப்படி வேணாலும் அந்த உணர்வு நிலை நீடிக்கும். ஸோ இதை பாம்பாக எடுத்துப்போம். இது தாங்க வாசுகி பாம்பு. மற்ற மேருமலையை சொன்னாங்க. மலைன்றது என்ன, ஒரு உறுதியான ஒரு விஷயங்கள் அடைஞ்சது அந்த மத்து. ஸோ நம்ம உடம்பை அந்த மத்தாக எடுத்துப்போம். இல்லைன்னா உடம்பை தான் எடுத்தாகணும், ஏன்னா உயிரை எடுக்க முடியாது, ஏன்னா உயிரை தான் நம்ம கடைய போகிறோம். ஸோ அந்த உயிரை பார்க்கடலாக வச்சுப்போம், மற்ற உடம்பாக வச்சுப்போம், உணர்வை பாம்பாக வச்சுப்போம். இதை வச்சு நாம் உயிரை கடைந்தோம் என்றால் இந்த உயிரை இயக்கக்கூடிய ஆன்மாவை நாம் கண்டடைவோம். இப்போது அதுக்கு முன்னாடி இதை உயிரை கடையும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ அந்த மகாலட்சுமி கிடைச்சாங்க, அதில் இந்த காமதேனு பசு வந்தது, இதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் நமக்கு நிறைய சித்துக்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதை அனுபவிக்கணும்னு போனோம்னா நம்ம மெயினான அந்த அமிர்தம் மேட்டருக்கு வரவே முடியாது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் போயிடுமே தவிர, வெளி உலக வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்க தான் மனசு போகுமே தவிர, இந்த உணர்வு நிலையானது அந்த உடல் என்னும் மத்தை கடைந்து அந்த உயிரை கடைந்து அந்த ஆன்மாக்குள்ளே போகாது. ஸோ அந்த அமிர்தம் தான் நமக்கு இப்போது மெயின் கான்செப்ட். அதை வச்சு தான் இந்த அமிர்தம் உயிர் காக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ இந்த உயிர் காக்கும்ன்ற போது ஒரு விஷயம் எடுத்துக்கங்க. பிறப்பு இறப்புன்ற அந்த சூழலை நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் தவிக்கிறோம், எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய உணர்வு நிலை வெளியே போகுது, நம்மளுடைய ஆசாபாசங்கள் அப்படின்னு இந்த உலகத்தை சார்ந்தே பற்று கொண்டிருப்பதால் இந்த உலகத்துக்கு திரும்பவும் பிறக்கிறோம் இறக்கிறோம். ஏன்னா பிறந்தவங்க எல்லாருமே நீடிச்சு வாழ முடியாது, ஏன்னா போர் அடிச்சு போயிடும். அதனால் ஒரு இறப்பு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு சக்கரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். காரணம் இந்த உலகத்தில் பற்று இருக்கிறதுனால. ஆனால் இந்த பற்றை நாம் விடும் பொழுது நம்மளுடைய ஆன்மாவை அடைந்தால்தான் அந்த பற்றை விட முடியும். காரணம் என்னென்னா, நம்ம ஆன்மாவை அடையும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும், இந்த உலகம் எல்லாம் மாற்றமடையக்கூடியது, நிரந்தரம் நான் மட்டும்தான்ற அந்த ஒரு மைய நிலைக்கு நாம் போயிடுவோம். ஆன்ம மைய நிலைக்கு போயிடுவோம். இந்த மைய நிலையை நாம் அடைகிறது தாங்க அமிர்தம். இந்த அமிர்தத்தை அடைஞ்சிட்டோன்னா, இந்த ஆன்ம உணர்வை நாம் அடைஞ்சிட்டோன்னா, நம்ம உணர்வு ஆன்மாவில் லயிச்சிருச்சுன்னா நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாமே சொப்பு விளையாடுற விளையாட்டு தான். இதில் எதுலேயும் நம்ம மனசு போகவே போகாது. நமக்குள்ளே லயிச்சு அந்த பேரானந்தத்தோடு நிற்கும். அப்புறம் என்னங்க, அது அமிர்தம் தானேங்க. அந்த அமிர்தம் கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த பிறப்பு இறப்புன்ற சூழலில் சிக்க மாட்டீங்க. நீங்கள் நிலையானவராகிடுவீங்க, நீங்கள் கடவுளுக்கு சமமானவராகிடுவீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கதையை நம்ம இந்த மெசேஜை புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக
பாம்பை, வாசுகி பாம்பு, மத்து, அப்புறம் கடல், அமிர்தம்னு நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நம் உடலை பயன்படுத்தி, நம் உணர்வு என்னும் பாம்பை பயன்படுத்தி, உடல் என்னும் மத்தை உயிரென்னும் கடலில் கடைந்து நம் ஆன்மாவை எடுத்து அந்த அமிர்தத்தை நாம் உண்டோம் என்றால் பிறப்பு இறப்பு என்கும் நோயிலிருந்து நாம் விடுபடலாம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.